ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நுரையீரல் குழம்பு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருங்க. இப்போது இதுக்கு 100 ml வந்து இதயம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், ஊற்றி வச்சுருக்கேன். 100 ml ஆயில் ஊற்றிருக்கேங்க. 2 பட்டை இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு எல்லாத்தையும் உள்ள சேர்த்துருக்கோம். ஒரு ½ ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வச்சுக்கலாங்க. ஒரு ½ ஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். எடுத்து இந்த டைமில் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கும், அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் 2 சின்ன தக்காளி அதை கட் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் மசாலா வந்து சேர்த்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வச்சு இந்த டைமில் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஆஸ்துமா பேஷண்ட் வாரம் ஒரு முறை கொடுங்க, ரொம்ப நல்லது. நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு நுரையீரலை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் உங்களோட சுவையும் மருத்துவ குணமும் ரொம்ப நிறைஞ்சதுங்க. எல்லாத்தையும் எல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா வச்சுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும், தனி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்க்கும்போது டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது இப்படி தாங்க நுரைச்சி வரும். இப்போ நல்லா 6 விசில் கொடுத்துடலாம். அருமையாக ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கு எடுத்து போகிறப்ப நம்ம மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை போட்டுடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா அதாங்க அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்லா சூப்பராக வந்து கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.